இஸ்ரேலை தாம் அங்கீகரித்ததாக பொய் பிரச்சாரம் செய்வோரை பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடியுள்ளார். மக்களை முட்டாளாக்கும் ஒரு பொறுப்பற்ற செயல் அதுவென வர்ணித்த பிரதமர், சமயம் என்ற போர்வையில் இப்படித்தான் உண்மைக்கு புறம்பாக பேசுவீர்களா என சம்பந்தப்பட்டோரை பார்த்து கேட்டார். ஏபெக் நாடுகளின் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள அன்வார் அங்கு மலேசிய செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். CNN தொலைக்காட்சியுடனான நேர்காணலில் இஸ்ரேலை அன்வார் அங்கீகரித்ததாக முன்னதாக பேச்சு கிளம்பியது. அதனை தெளிவுபடுத்திய பிரதமர், இஸ்ரேல் என ஒன்று இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன் என கூறினேனே தவிர அதை அங்கீகரிப்பதாக கூறவில்லை என்றார். அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் ஒரு அரசாங்கத்தை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அண்மையில் கூட ஐநா அமைப்பிலிருந்தே இஸ்ரேலை நீக்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடான ஏபெக்கில் கூட மலேசியா பாலஸ்தீன விவகாரத்தை எழுப்பியுள்ளது. எனவே தீய நோக்கத்தில் தனது கருத்தை திரித்து கூறி மலிவு விளம்பரம் தேட வேண்டாம் என சம்பந்தப்பட்ட தரப்புகளை டத்தஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார்.